வணக்கம் நேயர்களே. ஒரு நாட்டு ஜனாதிபதிக்கும் உலக பணக்காரரான எலான் மஸ்க்கும் இடையில் ஒரு சண்டை நடந்திருக்கிறது. அந்த சண்டையினுடைய முன்னோட்டம் எப்படி அமைந்திருக்கிறது என்றால், எலான் மஸ்க் குறிப்பிட்டார், நான் சண்டையில் வென்றால் நீங்கள் உங்களுடைய ராஜினாமா பதவியை அறிவிக்க வேண்டும், ஜனாதிபதி பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன் என்று. சில வேளை நீங்கள் சண்டையில் வென்றால் உங்களை இலவசமாக நான் என்னுடைய சொந்த செலவில் செவ்வாய் கிரகத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். பார்த்தீர்களா? சண்டை என்றால் இப்படி இருக்க வேண்டும். சண்டையின் முடிவில் இவ்வாறான சுவாரஸ்யம் இருக்க வேண்டும். நீங்கள் ஜனாதிபதி பதவியை இழக்க வேண்டும் ராஜினாமா மூலம். நான் வென்றால், நீங்கள் வென்றால் நான் உங்களை இலவசமாக செவ்வாய்க்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். அங்கே இங்கே எல்லாம் இல்லை, அங்கே கூட்டிக் கொண்டு போகிறேன். உலக பணக்காரரான எலான் மஸ்க் இவ்வாறு யாருடன் சவால் விட்டார் என்றால், வெனிசுலா நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்ற நிகோலஸ் மதுரோ, இவர் மீண்டும் ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். இவர் ஒரு சர்வாதிகாரி என்று சொல்லப்படுகிறது. இவர் ஜனாதிபதியாக மீண்டும் வந்ததால் எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கி இருக்கின்றன, போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றன. இவருடைய ஆட்சி வேண்டாம் என்று ஜனாதிபதி தேர்தலில் குளறுபடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இவர் வந்தது ஒரு நேரான பாதையில் அல்ல. எனவே இவர் மீண்டும் ஜனாதிபதி தேர்தல் வைக்க வேண்டும், எங்களுக்கு வேண்டாம் மதுரோ, இவர் ஒரு சர்வாதிகாரி என்று எதிர்க்கட்சிகள் உட்பட பலர் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் எலான் மஸ்க் ஒரு கருத்தை சொன்னார். சர்வாதிகாரியான மதுரோ, நீங்கள் ஒரு குழப்பவாதி, உங்களை பற்றி எனக்கு தெரியும், நான் உங்களை இந்த பதவியில் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று தன்னுடைய வார்த்தைகளை சொன்னார். இதை கேட்ட வெனிசுலா ஜனாதிபதியான மதுரோ சொன்னார், எலான் மஸ்க் அவர்களே, வெனிசுலாவுடன் விளையாட நீங்கள் விரும்புகிறீர்கள், நான் அதை விரும்புகிறேன். என்னுடன் சண்டை பிடிக்க நீங்கள் ஆசைப்பட்டால் எங்கே, எந்த இடம், என்ன நேரம் என்பதை குறிப்பிடுங்கள், நான் வருகிறேன். நான் எதற்கும் துணிந்தவன், பயப்பட மாட்டேன். அப்படியா? நானும் வருகிறேன். ஒரு பந்தயம் வைத்துக் கொள்வோம். நான் வென்றால் நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள், நீங்கள் வென்றால் நான் உங்களை செவ்வாய்க்கு கூட்டிச் செல்கிறேன். இந்த சுவாரஸ்யமான சண்டை இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. எலான் மஸ்க் மிகவும் பிரபலியமான உலக பணக்காரர். அதேபோல் வெனிசுலா ஜனாதிபதி நிகோலஸ் மதுரோ, அவரும் ஒரு பிரபலியமானவர். கிட்டத்தட்ட ஹிட்லர் மாதிரியான ஒரு ஆட்சி அமைப்பை கொண்டவர் தான் நிகோலஸ். அதேபோல் தான் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் உன். இவர்கள் ஒரு மாற்று, என்ன சொல்றது, ஒரு மாதிரியான ஜனாதிபதி அப்படி சொல்லலாம், வித்தியாசமான அணுகுமுறைகளை கொண்டவர்கள். எனவே இவர்கள் சம்பந்தமான விமர்சனங்கள், இவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் நாளுக்கு நாள் அந்த நாட்டிலேயே குழப்பங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. அதற்காகத்தான் எலான் மஸ்க் நேரடியான ஒரு விவாதத்தை அல்லது நேரடியான பகிரங்கமான ஒரு சண்டையை மதுரோ மீது தொடுத்திருந்தார் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு உலக நாடுகளெங்கும் நாங்கள் சுற்றி பார்க்கையில், சர்வாதிகாரம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. மக்களால் அது தோற்கடிக்கப்படும். மற்ற நாடுகள் கட்டாயம் கண்டனம் தெரிவிக்கும். ஒரு சர்வாதிகாரி நீண்ட காலம் ஆட்சியில் இருந்துவிட முடியாது. அது இயற்கையின் தீர்ப்பு. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பலரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஹிட்லர் காலத்திலிருந்து இற்றைய வரைக்கும் பல சர்வாதிகார ஆட்சியை நடத்தியவர்கள் என்ன நிலையை அடைந்தார்கள், என்ன மாதிரி போனார்கள் என்பது எங்கள் எல்லோருக்குமே நன்றாக தெரியும் இல்லையா? அந்த வகையில் தான் இப்பொழுது வெனிசுலா ஜனாதிபதி நிகோலஸ் மதுரோ இறுதிப்பட்டியலில் இருக்கிறார். இவரை விட நிறைய பேர் இருக்கின்றார்கள். இப்பொழுது வரை இருப்பவர் இவர்தான். அடுத்த கணம் போட்டி நடக்கும், சண்டை நடக்கும், யார் வெல்வார்கள்? நிக்கோலஸ் செவ்வாய் கிரகத்துக்கு போவாரா அல்லது பதவியை இழப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பனிப்போர் எவ்வாறு முடிய போகிறது என்று. மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. தொடர்ந்தும் செய்திகளுக்காக டியூப் தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.